ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்கு முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருந்தால் ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முடியை கொஞ்சமாக வளர்க்குறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கோம். ஏன்னா இந்த முடியில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருதுங்க. முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் முடியில் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இனிமேல் உங்களுக்கு ஒரு நரமுடி கூட இருக்காதுங்க. நரமுடியை ஒரே நாளில் எப்படி ஈஸியாக கருப்பாக்குறது அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்கோம். உங்கள் முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருகருன்னு வளரணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. எனக்கு ரொம்பவே முடி அடர்த்தியாக இருந்தது, ஆனால் இப்போ முடி கொட்டி கொட்டி ஃபுல்லாகவே சொட்டையாக மாறிட்டு இருக்கு. முன்னெற்றியில் பார்த்தீங்கன்னா முடியே இல்லை, வழுக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இப்போ கவலைப்பட்டு தானே இருக்கும். கவலையே விடுங்க. உங்களுக்கு முடி கொட்டின இடத்துல, அதாவது சொட்டை வழுக்கை விழுந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு முடி வரத்துக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். நமக்குள்ளே இருக்க எல்லா பிரச்சனைக்குமே கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. நம்மளோட சொட்டை வழுக்கை தலையில் முடி முளைக்கிறதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாங்க இந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை உங்கள் வீட்டில் இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யார் தலையுமே சொட்டை வழுக்கை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நரைமுடி பிரச்சனையும் வராது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, நமக்கு முடி கொட்டின இடத்துல புதுசாக முடி முளைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடி நிறைய கொட்டுது, அதாவது டெய்லியும் கொட்டுறதை விட நமக்கு அதிகமாக கொட்டுது அப்படின்னாவே நம்ம உஷாராயிடணுங்க. அசால்ட்டாக விட்டுட்டோம்னா கன்ஃபார்ம் நமக்கு சொட்டதாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் திரும்பவும் நமக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஹேர் லாஸ் ஆன இடத்துலையும் நமக்கு புதுசாக முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போது சொட்டை விழுந்த இடத்துல, வழுக்கை விழுந்த இடத்துல, கேப்பாக இருக்க இடத்துல இந்த பேஸ்ட்டை தாங்க நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு கையில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த பேஸ்ட்டை சொட்டை வழுக்கை விழுந்தவங்க தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. எனக்கு முடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, பொடுகு பிரச்சனை வரக்கூடாது, முடி நல்லா வளரணும், முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதங்க. சரி, இதில் என்ன நம்ம கலந்துருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் 3 பொருட்கள் மட்டும் தான் நம்ம கலந்துருக்கோம். இந்த 3 பொருளுமே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் தாங்க. அவசியம் இருக்கக்கூடிய பொருள்னே சொல்லலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பாருங்க, கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டு தோட்டத்தில் வெத்தலை கொடி எப்படி படர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரே ஒரு செடி தாங்க வச்சோம், முருங்கை மரத்தில் ஏற்றி விட்டுருக்கோம். கீழே எந்த அளவுக்கு மண்ணில் அப்படியே படர்ந்து பச்சை பசேல்னு ஒரு போர்வை போத்துற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் இந்த வெத்தலையை பாருங்க, கையை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. வெற்றிலை கொடி யார் வீட்டில் நல்லா செழிப்பாக படர்ந்துருக்கோ, அதாவது நல்லா வளர்ந்துருக்கோ, அவங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க வாசம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 வெத்தலை எவ்வளோ பெரிய வெத்தலையாக இருக்குது பாருங்க. முக்கியமாக இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட சளி பிரச்சனை, ஜீரண பிரச்சனை மட்டும் சரி பண்ணாதுங்க. நம்ம உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த வெத்தலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒன்று தாங்க இந்த சொட்டை வழுக்கையில் திரும்பவும் முடி முளைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த வெத்தலைங்க. எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 வெத்தலையை நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். குழந்தைங்க ரொம்பவே சளி இருக்கிறதுனால கொழுந்து வெத்தலையாக பார்த்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த 3 வெத்தலையை தான் இப்போ முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நான் பயன்படுத்த போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போது இந்த வெத்தலையை காம்பு பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரோட சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு ஜீரண கோளாறு வருது அப்படிங்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலையை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆயுசுக்கும் ஜீரண பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராதுங்க. அது கூடவே 4-5 பீஸ் தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். இது கூடவே முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி செடிங்க. ரோட்டு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி கிடக்கும். கீழாநெல்லி மாதிரியே நிறைய களைச்செடிகள் இருக்குங்க. அடியில் காய்க்காயாக இருக்கும், அதாவது இலைக்கு அடியில் காய்க்காயாக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கீழாநெல்லி. பார்த்து எடுத்துகிட்டு வந்துருங்க. முக்கியமாக வேரோட பிடுங்கிட்டு வந்துருங்க. இந்த கீழாநெல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை பிரச்சனைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொட்டையில் முடி முளைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வேரை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முக்கியமாக வேறு தாங்க நமக்கு முக்கியம். இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய 3 பொருட்கள் வெற்றிலை, தேங்காய், கீழாநெல்லியோட இலை, வேர், தண்டு, காய், பூ எல்லாமே எடுத்துக்கோங்க. இது 3ஐயுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சாலும் சரி, அல்லது நைஸாக அரைச்சாலும் சரி, உங்களோட விருப்பம் தாங்க. இப்போது நீங்கள் தலையில் பேஸ்ட்டாக அப்ளை பண்ண போகிறீங்க, டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கற்றாழை ஜெல் கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கற்றாழை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி அதை அப்படியே டேரெக்டாக நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு முகம் ஃபுல்லாகவே வலிஞ்சிட்ருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. தலையில் எண்ணெய் வச்சிருந்தாலும் சரி, எண்ணெய் வைக்கலைனாலும் சரி, இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக மாறும். முடி கொட்டின இடத்துல உங்களுக்கு சூப்பராகவே முடி முளைக்க ஆரம்பிக்கும். முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
சரி அப்படி இல்லைங்க என்னால் டெய்லிலாம் இந்த மாதிரி அரைச்சி தடவ முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் ஒரு ஆயில் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட செம்பருத்தியில் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த 3 தாங்க அதிகமாக சேர்க்கணும். இப்போது எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் இந்த எண்ணெயை சொட்டை வழுக்கை விழுந்த இடத்துல, முடி இல்லாத இடங்களில் நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ரிசல்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். காசா பணமா நம்ம வந்து கடையில் போய் எந்த ஒரு பொருளும் வாங்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய பொருள் எடுத்து தான் நம்மளோட பிரச்சனையை சரி பண்ண போகிறோம். ஸோ மெனக்கடாமல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. சப்போஸ் இது கீழான இல்லையா இல்லையா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த செடியை ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் கீழான இல்லையா இல்லை டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது தெரிய வந்துடும். சப்போஸ் எனக்கு ரெடி பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, ரெடி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், அது மட்டும் இல்லாமல் நலுங்கு மாவு, சிகக்காய் பொடி, ஹேர் டை எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கீழாநெல்லி ஆயிலுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. முகர்ந்து பார்த்தாவே நல்ல ஒரு சூப்பரான மனம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கசடெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் வாரத்துக்கு 2 முறை நீங்கள் தலை தேய்ச்சி குளிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும் முடி, நல்ல ஒரு வாசனை முடியில் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 விதமான ஹேர் ஆயில் இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மூலிகை எல்லாமே நாங்களே டேரெக்டாக களத்தில் இறங்கி எல்லா மூலிகைகளையும் பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணி தான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நாட்டு மருந்து கடைகளில் எந்த ஒரு பொடியும் நம்ம வாங்குறது இல்லைங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மூலிகை தான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். 5 kg ஹேர் டை வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எல்லாருக்குமே பிரித்து கொடுத்தாச்சு. இது வந்து செகண்ட் பேட்சுங்க. ரெடி பண்ண அன்றைக்கே இந்த 5 கிலோவுமே காலி ஆகிடுச்சுங்க. எனக்கே ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நாள் ரெடி பண்ண அன்றைக்கே என்னோடய ப்ராடக்ட் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது நல்ல ஹேர் டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரே நாளில் எங்களுக்கு வந்து ஆர்டர் பாருங்கள். ஹேர் ஆயில், சீகக்காய், நலுங்கு மாவு, அதே சமயம் ஹேர் டை எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க. இதில் எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஹேர் டேக்காக கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே நாளில் எல்லாமே காலி ஆகிடுச்சிங்களா, ஸ்டாக் அவுட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டிங்கில் நிறைய பேர் இருக்காங்கங்க. ஸோ இனிமேல் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக ரெடி பண்ணி எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஹேர் டை சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. முக்கியமாக ஹேர் டையை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதையுமே நான் வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹேர் டை மட்டும் இல்லைங்க, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகியிருக்கு, ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நலுங்கு மாவு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சீகக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கஸ்டமர் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட முதல்ல வாங்கின கஸ்டமர் எல்லாமே ரிசல்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப, அதாவது ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி பேக்கேஜ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நம்மளோட சக்ஸஸ். நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கின கஸ்டமர் திரும்ப நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அதுதான் நம்மளோட சக்ஸஸ். இன்னொரு விஷயம், நம்ம கிட்ட வாங்கி ரொம்ப பயனடைஞ்ச கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றதுனால இப்போ நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. நேச்சுரலான ப்ராடக்ட்டை நல்ல முறையில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. இந்த ஹேர் டையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூனோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே டீ டிகாஷன் இருக்கும் இல்லையா, டீ தூளை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ஹேர் டை வந்து பவராக இருக்காதுங்க, நமக்கு தண்ணி மாதிரி ஃபுல்லாகவே வலிஞ்சு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 சொட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. அந்த ப்ரஷ் எடுத்து உங்கள் முடிகள் மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 hour அப்படி இல்லைனா ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பு, சீகக்காய் எதுவுமே யூஸ் பண்ண, வெறும் தண்ணியை வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ஷாம்போ, சீகக்காயோ வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். 5 கிலோ ஹேர் டை ஒரே நேரத்தில் ரெடி பண்ணவங்க இந்த 5 கிலோவும் ஒரே நாள்லேயே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வாங்கி நம்மளோட ஹேர் டையை ஸ்டாக் அவுட் பண்ணிட்டாங்க ஒரே நாள்லயே. அதே மாதிரி நம்மளோட ஹேர் டையை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே எங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, அலர்ஜி இல்லை, கண்ணில் இருந்து தண்ணி வரல, கண்ணு எரிச்சலா இல்லை, மண்டை அரிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஹேர் டை வாங்கினா எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் ஒரு பாக்கெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அபவ் 40 இருக்கவங்களுக்கு ஹேர் டை கொடுத்துட்டு இருக்கோங்க. பிலோ 30லே எங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. கரும்பூலாவோட இலைகள் அதோட பழங்களை வச்சு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அதை டெய்லி நம்ம அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நரமுடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே சூப்பராகவே சரியாயிடுங்க. இந்த பழத்துல அப்படி ஒரு மேஜிக் இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் ஆயில் வேணும்னாலும் சரி, ஹேர் டை வேணும்னாலும் சரி, அல்லது கரும்புலா இலைகளை வச்சு ஹேர் பேக் வேணும்னாலும் சரி, ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. சம்மர் வந்துருச்சு இல்லையா, இலைகள் பழங்கள் கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் மெயினா எடுக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பூலா மூலிகை தாங்க. இந்த மூலிகை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூலிகை பாத்தீங்கன்னா நரைமுடிக்கு ஒரு சூப்பரான வரப்பிரசாதமே சொல்லலாங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, முக்கியமா கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கே தெரியாம இருக்கு. இந்த கரும்பூலா மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதமான பழம் வருங்க. அதாவது கீழாநிலையில எப்படி இலைக்கடியில காய் வருதோ அதே மாதிரி இந்த கரும்பூலாவும் இலைக்கு அடியில தான் நமக்கு காய் மாதிரி வந்து பழமா மாறும். இந்த பழத்தை கிராமப்புறங்கள்ல இங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கு பெண் இருக்கு இல்லையா, அதுல இந்த பழத்தோட சாரை ஊத்தி எழுதின அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இருக்கு. 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே இந்த பழத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. உங்களுக்கு இந்த மரத்தை பத்தியோ அல்லது இந்த மரம் இருக்க இடம் தெரிஞ்சதோ கையோட அது இலைகளையும் பழங்களையும் பறிச்சுட்டு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நரைமுடி பிரச்சனை இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா இல்லங்க, முடி சம்பந்தப்பட்ட மேக்ஸிமம் எல்லா பிரச்சனையுமே இந்த மூலிகை சரி பண்ணி கொடுத்துரும். நார்மலா இந்த இலைகள் பழங்கள் கிடைச்சா நீங்க ஹேர் பேக் மாதிரி கூட வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ யூஸ் பண்ணிக்கலாம். முடி நல்ல ஸ்ட்ராங்கா மாறுங்க. நரமுடி பிரச்சனையும் உங்களுக்கு ஆயுசுக்கும் வரவே வராது. இப்போ இந்த பழத்தை பாருங்க, கைகளை நான் நல்லா நசுக்கி காமிக்கிறேன். அதுல இருந்து சாறு வருது பாருங்க. இதுவே நல்ல நீரோட்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல பழங்கள் பெருசா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த சாறு தாங்க நமக்கு மை மாதிரி முடியல பிடிக்கிறது. இந்த செடியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடியா புடிங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்தாலும் வளர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடியோட நீங்க வெட்டிட்டு வந்துருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துங்க. இப்போ இந்த கையை நான் தண்ணியில கொண்டு வாஷ் பண்றேன், எல்லாமே பண்றேன், சோப்பு போடாம எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லா அந்த மை வந்து என் கையிலேயே இருந்ததுங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா டார்க்கா பிடிச்சிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மூலிகை உங்களுக்கு கிடைச்சதுன்னா கையோட எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இதோட இலைகள் பழங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பழங்கள் நமக்கு கிடைக்காது இல்லையா, ஸோ அதோட இலைகளையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இலைகள் பழங்கள் எல்லாமே தூசு பூச்சி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நிழல்லையே உலர வச்சு பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிக்கலாம். வீட்லேயே நீங்கள் மிக்ஸிலேயே பொடி பண்ணிக்கலாம். அவங்க மூலியமா எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க. இப்போ எங்களுக்கு வர ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கினவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமா எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது இல்லையா, அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ எங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா 5 விதமான ஹேர் ஆயில் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெர்பல் ஹேர் ஆயில் 29 ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், நியூ growthக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், பொடுகு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து கரும்பூலா ஹேர் ஆயில் நரமுடி பிரச்சனைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழாநெல்லி ஹேர் ஆயில். எனக்கு ரொம்ப முடி கொட்டி அங்கங்க சொட்டையா ரொம்ப கேப்பா தெரியுது அப்படிங்கிறவங்க இந்த கீழாநெல்லி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொட்டின இடத்துல உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா எனக்கு முடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இல்ல, முடி நல்லா நீளமா வளர்ந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஹேர் growth ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம், வேம்பலம்பட்டை ஆயில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, முடியில கை வச்சா கையோட கலண்டிட்டு வருதா, தலையில சீப்பே வைக்க போறோம். நிறைய பேருக்கு முகத்துல பாத்தீங்கன்னா மங்கு ப்ராப்ளம் இருக்கும், முக சுருக்கம் இருக்கும், சின்ன வயசுலயே முகம் சுருங்கி போயிருக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை இருக்கும், கண்ணுல கருவளையம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் முகத்துல இருக்குங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு தீர்வு இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் தாங்க இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மேஜிக் பவுடரை ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பாருங்க, நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுங்க. அவ்வளவு சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைச்சதுங்க. கண்ட கெமிக்கல் கிரீமை யூஸ் பண்றதுக்கு பதிலாக நேச்சுரலான இந்த பவுடரை யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். எப்பவுமே ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கோங்க, பொட்டு குங்குமம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மேஜிக் பவுடர் வந்து நான் எடுத்துருக்கேன், சின்ன ஸ்பூன்ல தாங்க எடுத்துருக்கேன். இப்போ இது கூட பாத்தீங்கன்னா நான் லெமன் ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ண போறேங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக தக்காளியோட ஜூஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கோட சாறு எடுத்துக்கலாம், ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம், அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்துக்கலாம், சோறு வடிச்ச கஞ்சி வந்து நீங்க எடுத்துக்கலாம், இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். நான் இன்னைக்கு ஹாஃப் லெமன்ல இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால கொஞ்சமா நான் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க, அப்போ முகத்தில் நமக்கு அந்த பேக் நிற்கவே நிற்காது. ஸோ நமக்கு இட்லி மாவு பதத்தில் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நமக்கு பேக் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மேஜிக் பவுடரில் என்னென்ன பொருட்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம டெய்லியுமே நம்ம முகத்தில் போட்டுக்கலாங்க. நைட் டைமில் பகல் டைமில் எப்போ வேணாலும் நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட ஆரம்பிக்கலாம். முடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேண்ட் வந்து போட்டுக்கிறாங்க. முகத்தில் பொட்டு குங்குமம் எதுவுமே இல்லை பாருங்க, நல்லாவே தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேக்கை முகத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணும்போதே மசாஜ் மாதிரி நல்ல கைகளை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல சூப்பராகவே ரிசல்ட் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு திரும்பவும் ஒரு லேயர் அதுக்கு மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த பேக்கை நம்ம கண்டினியூஸாக ஒரு 7 நாள் போட்டால் போதுங்க, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் கண்ணு கருவளையும் போயிடும், பிம்பிள்ஸ் பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும். பிம்பிள்ஸ் மார்க் இருந்தாலுமே நமக்கு சீக்கிரம் கொட்டி போயிடும். போட்ட ஒரே நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்குங்க, க்ளோவிங்காக இருக்கும் நம்மளோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதான், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன்.
நம்ம 2 லேயர் போட்டோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸ்கின்னோட ஸ்கின் ஒட்டிகிட்டு இருக்குங்க. நம்ம வெறும் கையில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெயினிங்காக இருக்கும். ஸோ நம்ம தண்ணி தொட்டு தொட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. அவ்வளோதான், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். கோல்டு வாட்டரில் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இப்போ நல்லா ஒரு துண்டை வச்சு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஸ்கின்னை ரொம்ப அழுத்தக்கூடாதுங்க, லைட்டாக தொட்டு தொட்டு எடுத்திங்கனாவே போதும். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு க்ளோவிங் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். நல்ல ஸ்கின் பிரைட்டாக இருக்குது. முகத்துக்கு பின்னாடி, இந்த மூக்குக்கு பின்னாடி, உதட்டுக்கு கீழெல்லாம் சில பேருக்கு ரொம்ப அப்படி புளி புளியாக ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை கண்டினியூஸாக ஒரு 7 நாள் நீங்கள் போட்டிங்கனாவே போதுங்க, உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போயிடுங்க. சரி, இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் சேர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, ரோஸ் பெட்டல்ஸ், ஆரஞ்சு பழத்தோல், பூலாங்கிழங்கு, வசம்பு, ஒரிஜினல் சந்தனக்கட்டை, நெக்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள், வெட்டி வேர், ஆவாரம்பூ, குப்பைமேனி, பச்சரிசி, பாதாம் பருப்பு, முருங்கைப்பூ, மல்லிகைப்பூ, கார்போக அரிசி, இது எல்லாமே வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் உங்களால் வீட்டில் ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் ரெடி பண்ண முடியல, இது எல்லாமே எங்களால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் உங்கள் வீடு தேடி வருங்க. ஒரே நாளில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். முடியல, சீப்பு ஃபுல்லாக முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாளில் புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்ல இருந்து டைரக்டா மூலிகையை பறிச்சு நம்ம வீட்லயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 நாள்ல முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும். முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாம பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க. முடி நல்லா நீளமாவும் அடர்த்தியாகவும் வளரும். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய், மூணுமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. ஸோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. கால் கிலோவா வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியா ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா? சின்ன வயசுல முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா பரவாயில்லையே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்க வீட்ல இருந்தா போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பாக்குறீங்க? சொல்றேங்க. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? முருங்கை இலை மாதிரி இருக்கு. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இது இருக்கு. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசினோம்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாக்கிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க. கிராமப்புறங்கள்ல இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்ப என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா. இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு. இது கரும்பூலான்னு நினைச்சு ஏமாந்துறாதீங்க. இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும். முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரைமுடி பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க.